விருதுநகரில் நடைபெற்ற தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பில் உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின் அதிமுக பாஜக கூட்டணியை கடுமையாக விமர்சனம் செய்தார். பல்வேறு வழக்குகளை காட்டி அதிமுகவை பாஜகவினர் கூட்டணிக்குள் இழுத்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். இதுவரை பாஜகவின் கிளையாக இருந்த நிலையில் தற்போது அந்த கட்சியின் இலையாகவே அதிமுக மாறிவிட்டது என்றும் உதயநிதி ஸ்டாலின் சாடினார். திருவிழா கூட்டத்தில் பிள்ளை பிடிக்கிற கோஷ்டி, பிக் பாக்கெட் அடிக்கிற கோஷ்டியும் உள்ள வருவாங்க. மிட்டாய் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன்னு குழந்தைங்களை கடத்த பார்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஈடி கேஸ்ல இருந்து நான் காப்பாத்துறேன், ஃபெரா கேஸ்ல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், மெடிக்கல் காலேஜ் கேஸ் ஊழல்ல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், சம்பந்தி டெண்டர் எடுத்த கேஸ நான் முடிச்சு தரேன். இப்படி கேஸையெல்லாம் காட்டி காட்டி இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கி இருக்காங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டை எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டான். ஏன்னா எங்களை வழிநடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான ஒரு தலைவர். பாசிஸ்டுகள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சரி, தமிழ்நாடு என்னைக்குமே உங்க கையில சிக்காது. ஏன்னா எங்க தலைவர் அடிக்கடி சொல்வது மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தாவேகா தலைவர் விஜயை பெயர் குறிப்பிடாமல் சாடிய உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் கொள்கை லட்சியம் என எதுவும் இல்லாமல் வெற்றுக்கூச்சல் போட்டுக்கொண்டு ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அரசியல் அறிவில்லாமல் சில அட்டைகள் என்னதான் உளறினாலும் களத்தில் வெற்றி பெறுவது திமுக தான் என்று உதயநிதி உறுதிபட தெரிவித்தார். கழக பணி, மக்கள் பணின்னு பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய இளைஞரணி செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பது நம்முடைய இளைஞரணி. ஆனா எந்த அமைப்பு பலமும் இல்லாம, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது. இத தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க. கலைஞர் காட்டி காத்த சின்னம் உதயசூரியன். தலைவர் அவர்களால் வெற்றியை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சின்னம் நம்முடைய சின்னம் உதயசூரியன். உயிர் போனால் போகுமே தவிர உதயசூரியன் சின்னம் எங்களை விட்டு போகாது. ஆகவே அரசியல் அறிவே இல்லாத சில அட்டைகள் என்னதான் உளறினாலும் புலம்பினாலும் களத்தில் நின்று ஜெயிக்க போற கட்சி உதயசூரியன் சின்னம் தான், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். திருவிழாவுக்கு போடப்பட்ட கடைகள் காணாமல் போனதைப் போன்று தேர்தல் திருவிழா முடிந்ததும் சில காட்சிகள் காணாமல் போகும் என்று உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார்.